கலவை அருகே மயான கொள்ளை திருவிழாவில் வல்லாளகண்டனை வதம் செய்து மயான சூறை விடப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள பென்னகர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் கோவிலில் முதலாம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா தமிழ்நாடு சிறந்த திருநங்கை விருது மற்றும் கலைமானி விருது பெற்ற திருநங்கை டாக்டர் ஐஸ்வர்யா தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக பூங்காவனத்தம்மன் கோவிலில் பல்வேறு வண்ண மலர்கள், காய்கறிகள், தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கு பூஜை செய்யப்பட்டு மாலை போட்ட பக்தர்கள் தீசட்டி ஏந்தியும் கொக்கி போட்டு அந்தரத்தில் தொங்கியபடி அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் மயானத்தை நோக்கி மேளதாளம் முழங்க ஊர்வலமாக வருகை தந்து அங்கு வரையப்பட்ட வல்லாளகண்டன் சிலை முன்பு பூஜை செய்யப்பட்டது. அப்போது பக்தர்களின் மற்றும் திருநங்கை மீது தெய்வமாடி ஆக்ரோஷமாக வல்லாளகண்டனை வதம் செய்து மயான சூறை விடப்பட்டது. அப்போது பொதுமக்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறும் வகையில் தங்களது நிலத்தில் விளைந்த தானியங்களான எள்ளு, வேர்க்கடலை, கேழ்வரகு, காரமணி, பச்சை பயிர் உட்பட கொழுக்கட்டை ஆகியவற்றை வீசி சூறை விட்டனர். அப்போது அருள்மிகு ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் ஆக்ரோஷமாக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து மாலை போட்டு விரதமிருந்த பக்தர்கள் மற்றும் திருநங்கைகள் தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்த மயான கொள்ளை திருவிழாவில் பென்னகர் சுற்றியுள்ள மாம்பாக்கம், தோணிமேடு, பாலி, குப்பிடிசாத்தம், பாரியமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர்.